பார்க்க போகிறோன்னா த அப்சர்ட் ட்ராலி ப்ராப்ளம்ஸ். இந்த கேம் வந்து என்னன்னா, ஒரு ட்ராலி தெரியுதுல்ல ஒரு ட்ராக்ல, அந்த ட்ராலி வந்து ஒரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, ஏதோ கீழே எழுதி இருக்கு அந்த மாதிரி. அதில் வந்து நம்ம புல் த லிவர் தந்தோம் அப்படின்னா ட்ராலி வந்து இந்த பக்கமாக திரும்பி போகும். இப்போ டூ நத்திங் தந்தோன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஸோ இவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ட்ராலி இஸ் ஹெட்டிங் டு 5 people. You can pull the lever to divert to the other track killing 1 person. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ 5 பேரை கொல்லுவியா இல்லை ஒருத்தனை கொல்லுவியான்ட்டு. 5 உயிர் தான் முக்கியம் ஒரு உயிரை விட. ஸோ நம்ம வந்து புல் த லிவர் தான் தரப்போகிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை பேர் நம்மள மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்கன்னு வரும். ஸோ 73% ஆஃப் பீப்புள் வந்து நம்மள மாதிரி, 27% ஆஃப் பீப்புள் வந்து இதை ஒத்துக்கலாம். 5 பேரை கொண்டு இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகலாம். இதில் ஒரு 20 to 30 லெவல் கிட்ட இருக்கும், எனக்கு தெரில. நம்ம வந்து இதில் வந்து ஒரு 30 லெவல்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 5 people. You can pull the lever. ஓகே கைஸ், அதே தான். இப்போ வந்து ட்ராலி 5 people நோக்கி போகுது. அதே இன்னொரு ட்ராக்ல வந்து 4 பேர். திருப்பி அதே தான், 4 பேர் தான். ஏன்னா 5 பேர் இது, அங்கே 4 பேர் தான். ஸோ புல் த லிவர் தான். ஸோ 68% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க. அதான் அந்த 4 பேர் கொள்ள தான். ஆனால் 32% ஆஃப் பீப்புள் வந்து 5 பேரை கொண்டு இருக்காங்க. ஏன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து ட்ராலிஸ். ஓகே, என்னன்னா வந்து ஒரு ட்ராலி வந்து அந்த 5 பேரை நோக்கி போகுது. அதே இன்னொரு ட்ராலியில் வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்து வச்ச பணங்கள்லாம் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். நான் வந்து பணத்தை விட உயிர் தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து புல் த லிவரே தரலாம். ஆனால் அவங்க வந்து அவங்கள நான் காப்பாற்றிட்ட பிறகு அவங்கக்கிட்ட நான் சேர்த்து வச்ச காசை வந்து ஒரு ஆள்கிட்டையும் வாங்கிப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து காசே அழிச்சிடலாம். ஸோ இவங்கெல்லாம் நம்மளுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும். 57% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட தான் ஓட் பண்ணியிருக்காங்க. 43% ஆஃப் பீப்புள் வந்து அவங்க காசு தான் முக்கியம்னு பார்த்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் 50-50 கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்பருக்கும் இன்னொரு ட்ராக்ல வந்து 5 பேர். இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின் தான். இதில் வந்து சுயநலமாக தான் யோசிச்சாகணும். ஸோ எனக்கு என் உயிர் தான் முக்கியம். ஸோ நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இப்போ தப்பிச்சாச்சு. இதில் வந்து 62% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு தான். மற்ற 38% ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. அவங்களே அவங்கள கொண்டுக்கிட்டாங்க போல். ஸோ இப்போ நம்ம அடுத்த லெவலில் இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ட்ராலி ஹெட்டிங் 5 people டுவர்ட்ஸ் 5 people. You can pull the lever to divert it to the other track, but the original copy of Mona Lisa will be destroyed. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 5 பேரை வந்து டூ நத்திங் தந்தீங்கன்னா 5 பேர் செத்துருவாங்க. புல் த லிவர் தந்தீங்கன்னா மோனாலிசாவோட ஒரிஜினல் பெயிண்டிங் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும்ன்றாங்க. ஸோ மோனாலிசா பெயிண்டிங்கை விட 5 உயிர் தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து புல் த லிவர் தான் தரப்போகிறோம். ஏன்னா அதை வந்து நம்ம திருப்பி செஞ்சுக்கலாம். எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஆர்டிஸ்ட்லாம் செஞ்சுருவாங்க. ஸோ 74% ஆஃப் பீப்புள் வந்து நம்மள மாதிரி தான். 26% தான் டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் வந்து ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ரிச் மேன். த ரிச் மேன் ஆஃபர்ஸ் யூ 5 lakh கிட்ட ஆஃபர் பண்ணுறான். டு புல் த $5 lakh டு புல் த லிவர். would you divert the trolley and kill someone else? ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஏழையை கொல்லுவியா இல்லை ரிச் மேன் இது வந்து கொல்லுவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். சரி, நான் வந்து ஏழை பயலை காப்பாற்றுறதா தான் இருக்கேன். அது வந்து ஏன்னு எனக்கே தெரில, அப்படி தான் தோணுது. ஸோ 44% பீப்புள் தாங்க நம்மளுக்கு வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. மற்ற 56% பீப்புள் வந்து ஏழையை தான் கொண்டு இருக்காங்க. சரி, இட்ஸ் ஓகே, நம்ம போக வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் போல்.
ஓகே, ஒரு ட்ராக்ல வந்து 5 லாப்ஸ்டர்ஸ் இருக்கு. நல்லா குட்டியா இருக்கும். இன்னொரு ட்ராக்ல வந்து ஒரு பூனை இருக்கு நல்லா பெருசா. ஸோ எதை காப்பாற்றுவோன்னா, ரெண்டுமே உயிர் தான். நான் வந்து பூனையை காப்பாற்றலான்னு தான் இருக்கேன். பட் இதுவுமே வாழணும்னு ஆசைலாம் படம்தான். பட் ஓகே, கேம் படி தான் நம்ம பண்ணணும். நம்ம பூனையை காப்பாற்றிடலாம். ஓகே, இதில் வந்து 84% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு தான் இது ஓட் போட்டிருக்காங்க. மற்ற 16% தான் டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஹையஸ்ட் நம்மளுக்கு வந்து இதுலேயே. ஸோ ட்ராலி, ஓகே, இது வந்து என்னன்னா, அந்த ட்ராலி வந்து ஒரு 5 பேரை நோக்கி போகுது. ஆனால் அந்த 5 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களால பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அப்படியே பெயின் ஃபீல் பண்ணாமல் தான் அவங்க சாகணும். ஆனால் இன்னொரு ட்ராக்ல ஒருத்தன் வந்து அவன் வந்து முழிச்சிட்டு இருக்கான். அவனால் வந்து பெயினை ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த 5 பேரை போட்டு தள்ளிடலாம். அவங்க பெயின் ஃபீல் பண்ணாமல் தான் சாவாங்க. இன்னொருத்தன் வந்து துடிச்சு சாவான். ஸோ நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம். ஓகே, நம்மளுக்கு வந்து 51% ஆஃப் பீப்புள் தான் நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 49% வந்து டிஸ்அக்ரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் 50-50 தான். ஸோ 50% தான். அடுத்து ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 5 people tied themselves. ஓகே, இது வந்து என்னன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டான். இன்னும் 5 பேர் இருக்காங்க, அவங்க வந்து வேணும்னே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே கட்டி போட்டுக்கிட்டாங்க வேணும்னே. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி சாகணும்னு தான் ஆசை. அந்த தெரியாதவனை காப்பாற்றிடலாம். ஸோ அவங்க வேணும்னே தான் பார்த்துருக்காங்க. ஸோ 76% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 24% ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 5 people. The liver just speeds up the trolley which might make it less painful. What do you do? ஓகே, இது வந்து என்னன்னே தெரியல. சரி, நம்ம வந்து புல் த லிவரே தரல. ஏன்னா இங்கே 5 பேர், அங்கே வந்து ஒருத்தன் தான். ஹே காய்ஸ், நான் புல் த லிவர் தான் தந்தேன். ஆனால் அது அந்த 5 பேரை போட்டுருச்சு. இந்த level 10 வந்து ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன், இல்லை லேகாக கூட இருக்கலாம். நான் அந்த புல் த லிவர் தான் தந்தேன். ஆனால் இது வந்து அந்த 5 பேரை போட்டு தள்ளிடுச்சு. ஸோ 72% ஆஃப் பீப்புள் வந்து இந்த பக்கில் மாட்டியிருக்காங்க. மிச்சம் 28 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்த லெவல் போனோம். ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 1 guy. You can pull the lever to divert it to other track. பட் ஓகே, இது வந்து கொஞ்சம் காமெடியான இதுவாக தந்திருக்காங்க. நம்ம ஒருத்தன் இருக்கான், நம்ம டூ நத்திங் தந்தால் அவனை சாவடிச்சிரும். அதே நம்ம புல் த லிவர் தந்தோன்னா நம்மளோட அமேசான் பேக்கேஜ் வந்து லேட்டாக வருமா. ரொம்ப அதான் லேட்டுனா ஒரு 5 மாதம் அந்த மாதிரி ஆகுமா. ஸோ இது வந்து நம்ம வந்து புல் த லிவர் தான் தரணும். அமேசான் பேக்கேஜோட உயிர் தான் முக்கியம். ஸோ 77% ஆஃப் பீப்புள் தான் நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மற்ற 23% வந்து அமேசான் பேக்கேஜுக்காக அலைஞ்சிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். அடுத்து வந்து ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்டு. யூ கேன் புல் த லிவர் டு டைவர்ட் இட் டு த அதர் ட்ராக் கில்லிங் 5 strangers இன்ஸ்டெட் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, அந்த 5 people வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவன். ஸோ நான் வந்து அவனை தான் காப்பாற்றுவேன். ஏன்னா அந்த 5 people எனக்கு யாருன்னே தெரியாது. அதுக்கு பதிலாக ஒரே ஒரு உயிர் தான். ஆனால் 5 உயிர் ஒரு உயிர் வருது. பட் இன்னொருத்தன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவன்ல, அவனை தானே காப்பாற்றணும். ஸோ 75% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட தான் அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 25 வந்து அந்த 5 பேரை. நம்மளுக்கு வந்து இதில் வந்து கண்ணு தெரியாதான். ட்ராலி ஹெட்டிங், ஓகே, அது வந்து அதே தான். ஒரு ட்ராக்ல 5 பேர் இருக்காங்க, இன்னொரு ட்ராக்ல ஒருத்தர் தான் இருக்கான். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் தான் பிளர் பண்ணியிருக்காங்க, அது அசால்ட்டாக தெரியுது. ஸோ நம்ம புல் த லிவரே தரலாம். ஸோ ஒருத்தனை தான் நம்ம போட்டு தள்ளியிருக்கோம். 55% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 45 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த லெவல் போக வேண்டியது தான். அது ஆல்மோஸ்ட் 50-50 தான். இது என்னன்னா, ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஒன் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் கசின்ஸ்.
You can pull the lever to divert it to the other track, killing 3 of your second cousins instead. கசின்ல எனக்கும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கசின்ல என்னோட அக்காலாம் இருக்கா. ஆனால் அந்த செகண்ட் கசின்ஸ் கூட எனக்கு வந்து காண்டாக்டே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியாது, இன்னும் பார்க்கவே இல்லை அவங்கள. ஸோ நான் வந்து புல் டெலிவர் தான் தரப்போகிறேன். அவங்கள தெரிஞ்ச பிறகு வேணால் பார்ப்போம், அடுத்து யோசிக்கலாம். 47% ஆஃப் பீப்புள் தான் நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 53% வந்து அந்த ஒரு கசின் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் எனக்கு அந்த 3 கசின் கூட காண்டாக்ட் இல்லை. ஸோ நம்ம போக வேண்டியது தான். அடுத்து ட்ராலி செட்டிங் டுவர்ட்ஸ் 5 elderly people. You can pull the lever to divert it to the other track, running over a baby instead. ஏன்னா ஒரு ட்ராக்ல வந்து 5 வந்து கிழட்டு பசங்க இருக்காங்க, இன்னொரு ட்ராக்ல ஒரே ஒரு குட்டி குழந்தை தான் இருக்குது, கை குழந்தை தான். ஸோ நம்ம வந்து 5 கிழட்டு பசங்களை போட்டு தள்ளிடலாம். அந்த குட்டி குழந்தைய வந்து நான் காப்பாற்றலான்னு இருக்கேன். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி வாழ்ந்துட்டாங்க, ஆனால் அந்த குட்டி குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து போகலாம். இதில் வந்து 77% ஆஃப் பீப்புள் தான் நம்மளுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 23% வந்து அந்த குட்டி குழந்தைய தான் போட்டு தள்ளியிருக்காங்க. யாரா நீங்களாம்? அடுத்து இது வந்து இது வந்து என்னென்ன, இதில் வந்து கண்டிப்பாக இது டூ நத்திங்னா தரணும். ஏன்னா இதில் வந்து நம்ம இருக்கோம் ஒரு ட்ராக்கில், இன்னொரு ட்ராக்கில் நம்மள மாதிரியே க்ளோன்ஸ் தான் இருக்குது, அது ஒன்றும் முக்கியமே இல்லை. ஸோ நான் வந்து டூ நத்திங் தான் தரப்போகிறேன். எனக்கு என் உயிர் தான் முக்கியம் திருப்பி. ஓகே, இது வந்து ஹையஸ்ட் நம்மளுக்கு 89% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 11% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களே போட்டு தள்ளியிருக்காங்க, க்ளோன்ஸை காப்பாற்றியிருக்காங்க. யாரா அவங்களாம்? சரி, வந்து ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ மிஸ்ட்ரி பாக்ஸ் வித் 50 chances சான்ஸ் ஆஃப் கண்டெய்னிங் 2 people. ஓகே, இது வந்து என்னன்னா 10 சான்ஸ் தான் இருக்குது 10 பேரை கொல்ல. 10 சான்ஸ்னால் நம்ம வந்து 10 ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கர் தான் 10 சான்ஸ். ஆனால் 50% சான்ஸ்னால் அது வந்து 10 ஃபிங்கரில் 5 ஃபிங்கர். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து புல் டெலிவர் தான் தரணும். ஆனால் 10% தான், மேபி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் 50 வந்து அதிகம். ஸோ 58% பீப்புள் தான் நம்மளுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அதில். ஸோ அது வந்து ஓகே, இது வந்து ஒரு மனுஷனை நோக்கி ஒரு ட்ராலி போகுது, அதே இன்னொரு ரயிலில் வந்து 5 ரோபோட்ஸ் இருக்காங்க. ஸோ மனுஷங்க தான் ரோபோட்ஸே கண்ணு முடிச்சாங்க, ஆனால் அந்த ரோபோட்ஸ் வந்து நம்ம போட்டு தள்ளிடலாம். ஆனால் திருப்பி அவங்களால கண்ணு முடிக்க முடியும். ஸோ நம்ம வந்து டூ நத்திங் தான். ஸோ இப்போ இதில் வந்து 85% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு தான் அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 15 வந்து நம்மளுக்கு அக்ரி பண்ணல, டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ட்ராலி செட்டிங் டுவர்ட்ஸ் 3 empty trolleys worth $9 lakh. You can pull the lever to divert it to the other track, hitting 1 empty trolley worth. ஓகே, இது வந்து அந்த 1 empty trolley தான் போடணும். ஆனால் அந்த 3 வந்து இது $9 lakh. ஆனால் இன்னும் ஒன்று $3 lakh தான். ஸோ நம்ம வந்து புல் டெலிவர் தான் தரப்போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த லெவல் போடலாம். நெக்ஸ்ட் லெவல் வந்து 20th லெவல். இதில் வந்து மொத்தமாக எத்தனை லெவல் இருக்குதுன்னு தெரியல, 30 வரைக்கும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ட்ராலி இஸ் ஹெட்டிங் ரிலீஸிங் 100 kg ஆஃப் O2 per year, which will kill 5 people over 30 years. You can pull the lever to divert it to the other track, hitting a brick wall and ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு ட்ராலி வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டோன்னா 30 வருஷத்தில் வெறும் 5 பேர் தான் சாவாங்க. 30 வருஷத்தில் வெறும் 5 பேர் தான். ஆனால் அதே அந்த செவுத்தில் முட்டினோன்னா அந்த ட்ராலியில் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு பஸ்ஸுனால் ஒரு 50 பேராச்சும் இருப்பாங்க. அந்த 50 பேர் உயிர் ஒரே நேரத்தில் இறக்கிறதுக்கு 30 வருஷத்தில் 5 பேர் உயிர் இழந்துட்டு போகலாம். ஸோ நம்ம வந்து டூ நத்திங்கே தந்துடலாம். ஸோ ட்ராலியை காப்பாற்றியாச்சு. 32% ஆஃப் பீப்புள் தான் நம்மளுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு அக்ரி பண்ணல. ஸோ எவன்ச்சுவலி இது என்னன்னே தெரில. ரெயின்கார்னேட்டடா தெரில, நம்புற மாதிரி க்ளோன்ஸ் தான் நினைக்கிறேன் அதுவும். ஸோ நம்ம வந்து
புல் த லிவர் தரல. ஏன்னா இங்கே 5 க்ளோன்ஸ் இருக்காங்க, ஒரு க்ளோன்ஸ் தான். ஸோ நம்மள 49% ஆஃப் பீப்புள் தான் நம்மளுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 51 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் 50-50 தான். பட் யூ கைண்ட் ஆஃப் பிளான் டு இட். ஸோ ஒரு ட்ராலி வந்து ஒரு ட்ராக்கை நோக்கி போகுது. அந்த ட்ராக்ல வந்து அது போனால் எதுவுமே ஆகாது. பட் அந்த டிரைவரை வந்து நம்மளுக்கு ப்ராங்க் பண்ணணும்னு தோணுது. ஆனால் நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ டூ நத்திங்கே தரலாம். அந்த ட்ராலி வந்து காப்பாற்றிக்கிட்டோம். 35% ஆஃப் பீப்புள் தான் நம்மள கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 65 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து என்னென்னா, ஒரு குட் சிட்டிசனை நோக்கி, ஒரு நல்ல சிட்டிசனை நோக்கி ஒரு ட்ராலி போகுது. அதே இன்னொரு ரீல்ஸில் வந்து பேட் சிட்டிசன் இருக்கான். யாரை போட்டு தள்ளவனா பேட் சிட்டிசன் தான். ஏன்னா வந்து நாட்டுக்கு கெட்டது தான் பண்ணுவான். ஸோ நம்ம வந்து புல் த லிவர் குட் சிட்டிசனை காப்பாற்றியாச்சு. 82% ஆஃப் பீப்புள் வந்து நம்மள மாதிரி தான். 18% ஆஃப் பீப்புள் வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பேட் சிட்டிசனாக இருக்கலாம் மேபி. ஸோ இப்போ அடுத்து வந்து டியூ டு அ கன்ஸ்ட்ரக்ஷன் எரர் ட்ராலி ஸ்டக் இன் எட்டர்னல் லூப்பா. If you pull the lever, the trolley will explode, and if you don't, the trolley and its passengers will be. ஓகே கைஸ், இது வந்து என்னன்னா, ஒரு ட்ராலி வந்து சுற்றிட்டே இருக்கு. நம்ம புல் த லிவர் தந்தோன்னா அது டக்குன்னு இடிஞ்சிரும். அதே நம்ம டூ நத்திங் தந்தோன்னா அந்த ட்ராலி சுற்றிட்டே தான் இருக்கும், ஃபுல்லாகவே எண்டே ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து புல் த லிவரே தரலாம். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, டூ நத்திங் தந்தோன்னா அந்த ட்ராலிக்குள்ளே வந்து நிறையா பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்க, பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டெய்லியுமே பசிக்கும், தண்ணியுமே இருக்காரு. அந்த ட்ராலியை விட்டு கீழே இறங்க முடியாதான். ஸோ அதெல்லாம் ஒரு துடிச்சுலாம் சாவாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரேடியாகவே சாவடிச்சிடலாம், அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து 61% ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுக்கு அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 39 வந்து அவங்கள பசியில் சாப்பிட்டோன்னு விட்டாங்க. ஓகே, இதில் வந்து ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் யுவர் வர்ஸ்ட் எனிமி, யூ கேன் புல் த லிவர். ஓகே, இது வந்து என்னன்னா, ஒரு ட்ராலி வந்து நம்மளோட பிடிக்காத ஒரு எனிமி வந்து நோக்கி போகுது. அவன் வந்து ஒரு பேட் பர்சன் தான். அதே இன்னொரு பக்கம் வந்து இதுவா இல்லை, அவன் வந்து பேட் பர்சன் இல்லை, நம்மளோட வர்ஸ்ட் எனிமி, நம்மளுக்கு பிடிக்காத எனிமி. அவன் குட் பர்சனா பேட் பர்சனான்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ரேல்ஸில் வந்து ட்ராக் பாட்டிக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். பட் வர்ஸ்ட் எனிமியா, எனக்கும் இருக்காங்க எனிமீஸ்லாம், பட் அதுவுமே ஒரு உயிர் தான். ஸோ நம்ம வந்து புல் த லிவரே தரலாம். ஸோ இதில் வந்து 48% பீப்புள் தான் நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 52 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க, எனிமியை தான் போட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டின்னு வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியல. சரி போகலாம் அடுத்த கொஸ்டின்னு. ட்ராலி இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அ பர்சன் அண்ட் வில் லோவர் தேர் லைஃப் ஸ்பேன் பை 50 years. இதில் வந்து என்ன தரலான்னா, ஏதோ தண்டு விடலாம். ஏன்னா இந்த கொஸ்டினே எனக்கு வந்து புரியல. ஸோ டூ நத்திங் தந்துட்டேன். 38% ஆஃப் பீப்புள் தான் நம்ம கூட அக்ரி பண்ணியிருக்காங்க. மிச்சம் 62 வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன கொஸ்டின்னே தெரில கைஸ், அதனால தான். ட்ராலி ஹெட்டிங் டுவர்ட்ஸ் 5 people, யூ கேன் புல் த லிவர் டு டைவர்ட் இட் டு த அதர் ட்ராக், சென்டிங் த ட்ராலி இன்டு த ஃபியூச்சர் டு கில் 5 people and 100 years from now. ஓகே, ஒரு போர்ட்டலில் ட்ராலி போச்சுன்னா அது வந்து 5 பேரை தான் 100 வருஷத்துக்கு வந்து கொல்லாமா. இப்போலேருந்து 100 வருஷத்துக்கு போய் 5 பேரை தான் கொல்லணுமா. ஆனால் இப்போலேருந்து 100 வருஷம்னா ஃபுல்லாக ரோபோட்ஸ் இருக்கும். பட் அதை கொண்டா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு 5 உயிர் தான் முக்கியம். ஸோ நம்ம வந்து புல் த லிவரே தந்துடலாம், போர்ட்டலுக்கே போட்டோம். ஸோ 72% ஆஃப் பீப்புள் வந்து நம்மள மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ 28 வந்து வேறு மாதிரி ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ராலி ப்ராப்ளம் இஸ் பிளேயிங் அவுட் பிஃபோர் யூ, என்ன ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு புரியல, அதனால ஐ ஹாவ் டோன்ட் சாய்ஸ். ஓகே, இது வந்து புல் த லிவர், இது வந்து டூ நத்திங் தான், புல் த லிவர் தரலாம்.
ஓகே 64% ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கூட தான் அக்ரி பண்ணியிருக்காங்க. 36% வந்து டிஸ்அக்ரி பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல அதெல்லாம். ஓகே இதுதான் வந்து கடைசி லெவல்னு கடைசி லெவலில் முடிஞ்சிச்சு காய்ஸ். கடைசி லெவல் வந்து 30 தான். ஸோ ஓகே நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் ஜெய் கேமிங். பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய். மறக்காமல் லைக் ஷேர் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.